முதல் சுதந்திர போராட்டத்திற்கு விதை போட்டது தமிழகத்தில் தான். ஆம், நம் சிவகங்கை சீமையில் தான். போராடியவர் யார்? நம் ராணி வேலு நாச்சியார். 1700களில் நவாப் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் நம் ராணி. இதுவே பாரத தேசத்தின் சுதந்திர போராட்டத்திற்கான முதல் ஆரம்பம். எங்கு ஆரம்பித்தது? நம் தமிழகத்தில் தான், வேறு எங்கும் இல்லை. இதை என்றும் மாற்ற முடியாது. 1990களில் விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது நேதாஜி அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டினார். அந்த படையை திரட்டிய போது அவர் தமிழகத்தில் படை வீரர்களை சேர்க்க உதவியவர் யார் தெரியுமா? நம் தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்றாரே நம் முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவர்கள்தான் தமிழகத்தில் வீடு வீடாக சென்று நேதாஜி இராணுவ படைக்கு ஆள் திரட்டி தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் இளைஞர்கள் முன்வந்து சென்றனர். அன்று தேசத்தின் முதல் இராணுவ படைக்கு சென்றது மட்டுமல்லாமல் இன்று வரை தமிழகத்தின் இளைஞர்கள் நம் இராணுவ படைக்கு சென்று தன் உயிரை துச்சமென கருதி போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் இன்று இப்பொழுதுள்ள அக்னி வீரர்கள் திட்டத்தில் அதிக அளவில் சேர்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று கேட்டால் நம் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் என்று இன்று எல்லாராலும் சொல்ல முடியும். அதை யாராலும் மாற்ற முடியாது.